இதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎம்ஜே அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஜாயிண்ட், ஒரு யூனிக் ஜாயிண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு பெர்மனண்டா இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பெரிய பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஸோ அது நிறைய பேருக்கு நாங்கள் ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றப்போ ஹிட்யா மிஸ் தான் சொல்லுவோம் நாங்கள். அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. பட் அது எதுவுமே 100% சக்ஸஸ் கேரண்டி பண்ணாது. ஒரு சிலருக்கு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்பிளிண்ட்னு சொல்றது கூட அந்த ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல சில பேருக்கு ஓகேவா இருக்கும். இன்ஜெக்ஷன் தெரப்பி இருக்கு, அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேவ் தெரப்பி இருக்கு, சர்ஜிக்கல் தெரப்பி இருக்கு. பட் என்னன்னா அந்த ஜாயிண்டோட டிசைன் எவ்வளோ யூனிக்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இது பண்ணா இது 100% உங்களுக்கு ரிலீஃப் வரும் கொடுக்காது. பட் சிம்பிள் 20ஸ்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, அந்த 20ஸ்லயே அதை ட்ரீட் பண்ணீங்கன்னா டேமேஜ் கம்மியா இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் ஆகும். டேமேஜ் 80% ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் 20% தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கெட் இட் அட்டெண்டட்.